பவி இன்டகிரேட் ஃபார்ம் கூட வேறு அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட சேல்ஸ் போஸ்ட் இல்லைங்க. நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடை தான் சேல்ஸுக்கு வந்தது. அதை தவிர வேறு எதுவும் வரலைங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம காலையில் நேரமே ஒரு 5 மணிக்கே வந்து நம்ம மக்காச்சோளக்காடு தண்ணி பைக்கு போயிட்டோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட்டுக்கு மேலே தண்ணி பாய்ச்சிட்டாங்க. ஒரு 1/2 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாய்ச்சிட்டோம். இப்போ வந்து மேலும் வந்து இப்போ வெளியில் வர பார்த்திங்கன்னா 11:30 காட்ட வெளியே வந்தாங்க. அது வரைக்கும் தண்ணி பாய்ஞ்சது. அது வரைக்கும் நம்ம என்னென்ன செஞ்சுட்டு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பாய்க்கிறப்போ இது ஃபுல்லாகவே நம்ம நடைநீரில் தான் பாய்ச்சிட்ருக்கேங்க. ட்ரிப்ளிகேஷனில் எதுவும் யூஸ் பண்ணல. ஏன்னா அதிகமாக ட்ரிப்பு போடுறப்ப எங்கள் ஏரியா கொஞ்சம் மயில் தொல்லை அதிகமாக இருக்குதுங்க. மயில் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால ட்ரிப்பையெல்லாம் போட்டு கொத்தி கொஞ்சம் டேமேஜஸ் பண்ணுது அப்படின்ட்டு எல்லாருமே கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் ட்ரிப்புக்கு அதிகமாக போகலிங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இந்த டைம் வந்து நம்ம ஆடுகள் அதிகமாக எடுக்காதனால இந்த டைம் ஃபுல்லாகவே நம்ம தோட்டத்தில் தான் ஒரு 3 மாதம் இருப்பேன்னு நான் சொல்லியிருந்தேனுங்க. இந்த 3 மாதத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நம்ம இதை ஒரு 2.5 ஏக்கர் அளவுக்கு நம்ம மக்காச்சோளம் போட்டிருந்தேன். இது வந்து நம்ம லேண்டில் வந்து நம்ம போட்டிருக்கிறதுங்க. இது அனைத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம தள்ளும் இல்லைங்க, வீடர் மூலிமா நம்ம அத்தனையுமே போட்டோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் வச்சுட்டு நாங்களே சொந்தமாக போட்டது தாங்க. பாத்தி ஏட்டருக்கு மட்டும்தான் ஆள் கூப்பிட்டோம். மற்ற அனைத்துமே எனக்கு சொந்த வேலை தான். இது வந்து நம்ம வாய்க்காலில் நம்ம நேற்று உழவு ஓட்டணும் பார்த்திங்களா, சேர் ஓட்டணும்ல, அது தண்ணி உள்ளாண்டு காலையிலே சேர் ஊற்றிட்டு பாக்கியில் இளநீ ஒரு குடம் உடஞ்சி விழுந்துருதுங்க. அப்போயே வந்து ஒரு 2-3 உதிரிக்காயெல்லாம் எடுத்து நாங்கள் அப்போயே 2 இளநீ குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு சரி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி பாய்க்கிறப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிது. இந்த மரம் பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன் சர்க்கிள்லேருந்து இது நல்ல ரகம்னு சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு எடுத்து வந்தோம். ஆனால் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 15 மரத்துக்காட்ட இது மாதிரி மரம் இருக்குதுங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இடைவெட்டில் பார்த்திங்கன்னா இளநிக்கும் ஆகாத காய்க்கும் ஆகாத டைமில் வந்து இதே மாதிரி கொலை விழுவுறதே இந்த மரத்துக்கு பொழப்பாக போச்சுங்க. சரி இதே வேஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ஏற்கனவே 2-3 இளநீ நான் வெட்டி குடிச்சிட்டேங்க. குடிச்சிட்டு வந்து மீதி வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். இதை அப்புறம் போகிறப்ப பார்த்துக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம தோட்டத்தில் வெட்டி விட்டு பாய்ஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அப்படி மாறி விட்றதுக்கு போனோங்க. இது நம்ம தண்ணி மாறி விட்றக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து மாந்தோப்பு இருக்குங்க. மாந்தோப்புலேயும் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக புல் இருந்ததுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 மரம் 6 மரம் அப்படிங்கிறப்ப க்ளீன் பண்ணுறாப்புல இருக்கும். இது வந்து நம்ம தோட்டத்துக்கு வர வழிங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளது மோட்டர் தண்ணி வாரதுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ வாய்க்கால் தண்ணி வாரதுங்க. இது மாதிரி 2 ஆப்ஷனில் வந்து நம்ம தோட்டத்தில் வாய்க்கால் முறையில் பாய்க்கிறோங்க. தண்ணிகள் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. செருப்பு எப்பயுமே வந்து நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போட்டு போக மாட்டோங்க, வெளியில் தான் இருக்கும். இப்போ நம்ம இளநீ எடுத்து பார்த்திங்களா, அதில் இன்னொரு இளநீ நம்ம குடிக்கலாம். ஏன்னா மணி ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பசியாக இருந்தது. சரி இன்னொரு இளநீ குடிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் இது 3வது இளநியாக வந்து குடிக்கிறதுக்கு தயாரானுங்க. ஒரு இளநீ அதிலிருந்து எடுத்து கழுவி இது நம்ம வாய்க்கால்லையே பார்த்திங்கன்னா இது மோட்டர் தண்ணி தான் வருதுங்க. வாய்க்காலில் வரல, இது வாய்க்கால் தண்ணி இல்லைங்க, இது நம்ம கிணத்தண்ணி தான். கிணத்தண்ணி வந்து வாய்க்கால் விட்டு தான் பாய்ச்சிட்டு இருந்தேங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேங்க. இது இளநீ பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த மரத்தில் வந்து 2 கட்டாப்பில் தான் இருக்குங்க. காய்க்கும் சேராத இளநிக்கும் சேராத இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா வெட்டி குடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா நல்லா இளநீ பக்குவமாக இருந்ததுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுங்க ஒரு 2-3 மாதமாக. இப்போ வாய்க்கால் தண்ணி வந்து நடவுக்கு உழவு ஓட்டினதுனால அது இப்படியே தண்ணி உறிஞ்சனால குலை அப்படியே கத்திரிச்சு விழுவுதுங்க. இளநீ வேறு நல்லா டேஸ்ட் நல்லா இருந்தது. இதை பார்த்திங்கன்னா நம்ம வழுக்கு இளநின்னு சொல்லுவோங்க. இதை வெட்டினதுலேயே வந்து நம்ம ஸ்பூனுன்னு சொல்லி அந்த மட்டையவே நாங்கள் அது மூலிமா தான் எடுப்போம். எடுக்கிறப்போ வந்து நல்லா இருக்குங்க. எடுக்கிறப்ப பாருங்கள் சூப்பராக இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து தண்ணி கட்டுறப்போ மேக்ஸிமம் ஃபோன் எடுக்க மாட்டேங்க. நிறைய நண்பர்கள் வந்து அதிகப்படியாக ஃபோன் எடுக்கிறது இல்லைங்கிறாங்க. இது மாதிரி நம்ம தண்ணி பாய்க்கிறப்பெல்லாம் நம்ம ஃபோன் வச்சுருந்தோம்னா மொபைல் தண்ணிக்குள்ள வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம இது அதிகப்படியாக எடுக்காத காரணம் இதுதாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மாமரத்தில் வந்து நம்ம தண்ணி பாய்க்க கொஞ்சம் கிடைக்கிற டைமில் வந்து இது மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கிட்டே இருக்கிற பில்லுகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி விடணுங்க. வெட்டி விட்டோம்னா தான் நம்ம உழவு ஓட்டுறப்போ வந்து இந்த பில்லு வந்து மரத்துக்கிட்ட இருக்காதுங்க. இந்த வருஷம் வந்து செந்தூரா மரம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோட 2.5 வருடங்க போகுதுங்க. எல்லா மரத்தை காட்டிலும் செந்தூரா வந்து ஃபஸ்ட் வந்து பூ எடுத்துருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் ஒரு 8-9 ரகத்தில் வந்து நம்ம வச்சுருக்குறோங்க. எல்லாமே பூ இப்போ தான் வந்து பிடிச்சிட்ருக்கு. இப்போ 2 வருடங்களுக்கு மேலே ஆனதுனால சரி இந்த டைம் விடலான்னு விட்டோம். 2 வருடமாக வந்து நாங்கள் பூவெல்லாம் உருவி விட்டோங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெட்டி போட்ட இளநீ இருந்து பார்த்திங்களா, அருவாள் எடுத்து வண்டி கவரில் வச்சுக்கிட்டு இளநீ தூக்கி வச்சுக்கிட்டுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேங்க. இன்றைய வேலை பார்த்திங்கன்னா காலை வேலை முடியறதுக்கு நம்மளுக்கு இங்கேயே பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் வந்து நம்ம தோட்டத்து வேலை இருக்கும். இன்னும் 2-3 மாதங்கள் வந்து தோட்டத்து வேலை இருக்குங்க. அதுக்குள்ளே நடுவான பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து ஒரு 20 தலச்சேரி ஆடுகள் வரதான் இருக்குதுங்க. ரொம்ப நன்றிங்க.